ராஜு நீங்க சொல்லுங்க யாரால் வாழ்க்கையில விளையாடி இருக்கீங்க? வாழ்க்கையில என்னெல்லாம் விளையாடி இருக்கீங்க? வெளியே வா மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கலையா? அதாவது கிராமத்துல திருவிழா நடக்கும் இல்லையா? அந்த திருவிழால வந்து அத்தை பொண்ணு மாமா பொண்ணு எல்லாம் எல்லாரும் குரூப்பா வருவாங்க. நம்ம கையில வந்து ஒரு குடம் நிறைய மஞ்சள் தண்ணி கொடுத்துருவாங்க. அதை நம்ம யார் யாருக்கெல்லாம் பிடிக்குதோ எல்லார் மேலயும் ஊத்துறோம். இதை எங்க ஊத்துறது? என் தலையில ஊத்து. யார் மேல ஊத்துன மஞ்சள் தண்ணி நல்லா மஞ்சள் ஆகுதோ அவங்க ஒரு ஏரிக்கரை வரைக்கும் கூட்டு போய் அவங்களுக்கு விருப்பப்பட்டதை வாங்கி கொடுப்போம். பாரு நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். கடை வீதிக்கு போனோம், சந்தைக்கு போனோம், ஏரிக்கரைக்கு எதுக்கு கூட்டு போய் வாங்கி தரேன்? இல்ல மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நான் ரொம்ப நல்ல பையன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஆமா, அப்படி அம்மா அடுப்புல சமைக்கணுமா? நீ ஃபுல்லா இல்ல கடுப்புல சமைக்கணும். காமெடி இதுக்கு நாங்க சிரிக்கணும். மகனை பெண்ட கட்டிடுவோம். அவர் இல்லாம ஒருவேளை குரேஷ் இல்லாம வேற யாராவது வேணும்னா யார் எதிர்பார்ப்பு? குரேஷ் இல்லாமன்னா புகழ் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. வரவே கூடாது. அப்படி எதுவும் யாரும் இல்லைங்க. கோமாளி வந்தா நான் வேலையே கொடுக்க மாட்டேங்க. அவரே வேலை இல்லாம தான் நிப்பாரு. போன ரவுண்ட்ல எல்லாம் பாருங்க, டாலிக்கெல்லாம் வேலையே கொடுக்கல நானு. அதனால டேஞ்சர் ஜோன் போயிட்டடா நீ. நந்தகுமார் உங்களுக்காக வந்திருக்க அந்த கோமாளி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. உள்ள ஒருத்தன் அருவா தூக்கிட்டு அடுத்து என்ன கூப்பிடுங்க, நான் உள்ள வந்து வேற சில விஷயத்த பண்ணணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கான். என்ன அறுவடை தூக்கிட்டு இருக்கீங்க? பெயிண்ட் அடிக்கிறத விட்டுட்டு ஆடு வெட்ட போறீங்களா? ஆடு வெட்டறதுலடா ஆள வெட்டறதுக்கு. உங்களுக்கு முடிவு வந்திருக்கு. ஐயோ, அவங்களுக்கு தான் முடிவுன்னு நினைக்கிறேன். லவ் பண்ணிருக்கேன்றீங்க. லவ் பண்ணும்போது எங்கெல்லாம் போனீங்க? உனக்கு தெரியாதடா. உன்னை கேட்டா நீ சொல்லு.